அது என்னடா கையில ஏதோ பத்திரிக்கை மாதிரி இருக்கு? ஆமாம்மா, என் கூட படிச்ச ஃப்ரெண்டு வந்தான். அவனுக்கு கல்யாணமா, அதான் கல்யாணத்துக்கு வர சொல்லி இன்விடேஷன் வச்சுட்டு போனாமா. என்னடா உன் கூட படிச்ச எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க போலயே? ஆமாம்மா, எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டானுங்க. 2 புள்ள 3 புள்ளன்னு வச்சிருக்கானுங்க. இவன் மட்டும்தான் என் செட்ல கல்யாணம் ஆகாம இருந்தான். இப்ப அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரிடா வருத்தப்படாதடா. அப்பா வரட்டும், உனக்கும் கல்யாண பேச்சு எடுக்கிறேன். ஏமா உண்மையாமா சொல்ற? ஆமாண்டா, நீ எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? உனக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி பார்க்கணும் எங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன? அப்பா வரட்டும் கேட்போம். என்ன காலையில அம்மாவும் பிள்ளையும் மீட்டிங் போடுறீங்க? இது என்னடா கையில் ஏதோ பத்திரிக்கை மாதிரி வச்சிருக்க? அப்பா, இது என் ஃப்ரெண்டோட கல்யாண பத்திரிக்கை. அதான் கல்யாணத்துக்கு வர சொல்லி பத்திரிக்கை வச்சுட்டு போறான்பா. என்னங்க, இவன் கூட படிச்ச எல்லாருக்குமே கல்யாணம் ஆகுது. நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க. ஏண்டி, இவன் கூட படித்தவன் எல்லாரும் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிக்கிறானுங்க. அதனால அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவன் எங்கடி வேலைக்கு போகிறான்? வீட்லேயே தான் இருக்கிறான். இவனை நம்பி யார் பொண்ணு தருவா சொல்லு? என்னங்க, அதான் நம்ம அத்தை பொண்ணு இருக்காளங்க, அவளே கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க. எனக்கு தெரியும்டி, அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அத்தை பொண்ணுக்கு தான் வருவேன்னு. இப்போ என்ன இவருக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு? இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும், பார்க்கலாம். என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்க? ஆளே பார்க்க முடியலையே. எப்பதான் கல்யாண சாப்பாடு போட போற? கல்யாண சாப்பாடு தானே மாமா. இந்த அங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க மண்டபத்துல தான் கல்யாணம் நடக்குது. போய் வயிறார சாப்பிட்டு போங்க. என்ன மாப்பிள்ள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எப்ப கல்யாணம் பண்ண போறேன்னு கேக்குறேன். எப்பதான் பண்ண போற? எவனை கேட்டாலும் பொண்ணு தரம்ன்றாங்க மாமா. நீ என்ன பண்ற? உன் மாவளை எனக்கு கட்டி வச்சிரு. எது ஏன் பொண்ணையா? ஏன் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு வேற எவனுக்காச்சும் கொடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் எதுக்கு மாமா பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க? போய் வேலையை பார்த்துக்கிட்டு. அவன் எடுக்கிற கடுப்புல நீ வேற. எது வேலையை பார்த்துட்டு போவா? உங்ககிட்ட நின்று பேசினதே தப்பு மாப்பிள்ள. நான் போயிட்டு வரேன். எவனை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணு நான் என்ன கல்யாணம் பண்ண வேண்டான்ட்டா இருக்கேன்? எவனும் பொண்ணு தர மாட்டாங்கடா. பொண்ணு கேட்டாலும் இப்படி ஓவரா பண்றது. என்ன மாப்பிள்ள, அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னியே, என்ன விஷயம்? மாப்பிள்ள, நம்ம ஃப்ரெண்டு ரமேஷ் இருக்கான்ல, அவன் கல்யாண பத்திரிக்கையா கொடுத்துட்டு போனான். சரின்ட்டு எங்கள் வீட்லேயும் உன் கூட இருக்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது, உனக்கு ஒரு கல்யாணம் பேச்சு எடுப்பண்டா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. மாப்பிள்ள, எங்கள் அப்பா வந்து உனக்கெல்லாம் என்ன இவ்வளோ பிரச்சனை, உனக்கு கல்யாணம் பண்ணி என்ன ஆக போகுது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. மாப்பிள்ள, நம்ம வீட்டில் இருக்க அப்பன்களுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல அப்படி என்ன தான் கஷ்டம் இருக்குன்னு தெரியல. பாதி சிக்கலை இவங்களே உண்டாக்கிடுறாங்க. விடு மாப்பிள்ள, பார்த்துக்கலாம். அண்ணே, இந்தாங்கண்ணே சாக்லேட் எடுத்துக்கோங்கண்ணே. என்னடா தம்பி சாக்லேட்லாம் கொடுக்குற? என்ன 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு குழந்தை பிறந்திருக்குண்ணே. என்னது குழந்தை பிறந்திருக்கா? எப்படா கல்யாணம் பண்ணீங்க நீங்களா? குழந்தை பிறந்துச்சுன்னு வந்து சொல்ற? அண்ணே, அதெல்லாம் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே, உங்களுக்கு தான் தெரியாம இருந்திருக்கு. சரி சாக்லேட் எடுத்துக்கோங்கண்ணே, நான் போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். மாப்பிள்ள, இவன் யாருன்னு தெரியுதா மாப்பிள்ள? நாம கிரிக்கெட் விளையாடும் போது அண்ணே நானும் கிரிக்கெட் விளையாட வரேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா மாப்பிள்ள. சட்டி கூட போடாம கிங்கினு மிங்கினு விளையாட வருவா மாப்பிள்ள. இவெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டா மாப்பிள்ள. இதுக்கப்புறமும் என்னால் அந்த ஊர்ல இருக்க முடியாது மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீ எதுவும் கோவப்படாத மாப்பிள்ள, எல்லாம் சரியாயிரும், கொஞ்ச நாள் தான். உனக்கு என்ன, நீ சொல்லுவ உனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. நான் அப்படியா? நான் கல்யாணம் பண்ணாமே செத்து போயிடுவேன்னு எனக்கு கவலையா இருக்கு மாப்பிள்ள. இதுக்கு தான் மாப்பிள்ள நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன செலவானாலும் பரவாயில்ல, கைலாசா போய் நித்யானந்த கூட சேர போறேன். இதுதான் மாப்பிள்ள என் முடிவு. மாப்பிள்ள, நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கியா? நான் நல்லா யோசிச்சு தான் மாப்பிள்ள முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஊர்ல இருந்தா எவனை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணலையான்னு அதே சொல்லி நம்மளை மெண்டல் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. நேரம் என் தலைவன் நித்யானந்த இடத்துக்கு போறேன். அவர் கூட ஐக்கியம் ஆகுறேன். என் வாழ்க்கைய கைலாசாவிலே கழிச்சிடுறேன்.